ஹாய், இன்றைக்கி வந்துட்டு ஒரு நைட் டின்னர் ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் இருந்த லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வச்சுட்டு நூடுல்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வந்து வேக வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்னோடய விடியம் புது மிக்ஸி வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் இருக்க இந்த சாப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நானுமே இப்போ தான் வந்து சின்ன சின்னதாக யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதில் வந்து தின் ஸ்லைஸ் பிளேடு வந்து போட்டுவிட்டேன். ரொம்ப வந்து மெலிசாக வந்துருச்சு பீன்ஸ், அது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பெரிய வெஜிடபிள்ஸ் இருந்தால் நம்ம டேரெக்டாக அந்த பெரிய ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, ஓப்பன் அதிலே வச்சு அந்த புஷர் யூஸ் பண்ணணும். பட் இது வந்து பீன்ஸ் குட்டியாக இருக்குன்றதுனால அந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வச்சுட்டு சின்ன புஷர் யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கு இல்லையா, அதனால் அடுத்தது திக் ஸ்லைசர் போட்டுட்டு அதில் வந்துட்டு பீன்ஸ் கட் பண்ணியிருந்தேன். எனக்கு இதில் கட் பண்ணுறது வந்துட்டு கையில் கட் பண்ணுறத விட ரொம்ப ஈஸியாக இருக்குது. சில பேர் கேட்பீங்க இதை வாஷ் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பெரிய வேலைன்னு. பட் எனக்கு கையில் கட் பண்ணுற நேரத்தை விட இதில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுற டைமும் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா கேரட் வந்துட்டு ஆல்ரெடி இன்னொரு வீடியோலேயே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், மிக்ஸியோட ரிவ்யூவிலே. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் வச்சுட்டு நம்ம வந்து பிளேட்டர்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கேரட் துருவல் கிடச்சிரும். மீன்வெல் நூடுல்ஸ் வந்துட்டு தண்ணி கொதிச்சிருச்சு, அதில் போட்டு நல்லா வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். சிம்பிள் ரெசிபி தான். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயிலே வந்துட்டு எக்கு ஒன்றெல்லாம் ஒரு 2 3 உங்களுக்கு எத்தனை ரிக்குவயர்மெண்ட்டோ அத்தனை போட்டுட்டு நல்லா உடச்சி கிளறி விட்டுணும். அது ஸ்க்ராம்பிள் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா வந்து சேர்த்துடணும். அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ஹாஃப் குக் ஆன உடனே அதில் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறமா கொஞ்சம் கெச்சப் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு அப்புறம் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ் வந்துட்டு இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வடிகட்டும் போது லேசாக மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டீங்க, பச்சை தண்ணி, அப்படின்னா நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கெச்சப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் அதுவுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு யம்மியான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.